ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். மைதா 200 கிராம்ஸ், சுகர் 100 கிராம்ஸ், ஆயில் 120 ml, ஒரு எக்கு, கொக்கோ பவுடர் 3 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 3 ட்ராப்ஸ், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மில்க் 120 ml. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு சாக்லேட் கேக் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. சுகர் வந்து இன்றைக்கி நம்ம டேரெக்டாகவே எடுத்துருக்கோம், சுகர் பவுடர்லாம் தேவையில்லை. ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெடியாக ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு எக்கை வந்து உடச்சி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் எல்லோ ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஒரு நார்மல் பீட்ரு வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோ ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அது நல்லா ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிரும். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒயிட் கலரில் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும் சுகரை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் போட்டதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில், எக்கு, சுகர் இது மூணுமே வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் நம்ம பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 120 ml மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைதா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைதா எடுத்ததையும் ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. 200 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கு. மைதா சேர்க்க சேர்க்க வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவும், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பனாக விழுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 ட்ராப் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொக்கோ பவுடர் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹர்ஷீஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப போட்டிங்க அப்படின்னாலும் சாக்லேட் கேக் வந்து கசப்பான டேஸ்ட் வந்துடும். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கடைசியாக தான் போடணும். இதை போட்டு ஹேண்ட் பிளெண்டரில் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அந்த பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இதை கட் அண்ட் ரோல் மெத்தடில் நம்ம கலந்து விடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக ஏர் வந்துட்டு கேக் பேட்டருக்குள்ளே சர்க்குலேட் ஆகி கேக் வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்சியாக வரும். இந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இதே மெத்தடில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அலுமினியம் டின் எடுத்திருக்கோம். இது ஒரு சின்ன கேக் பேன். இதில் வந்துட்டு நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
சுற்றி சைட்லேயும் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எடுக்கும்போது வந்துட்டு கேக் ஒட்டாமல் வரும் டின்னில். இப்போ அந்த பேட்டர் வந்துட்டு நான் போர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ரிப்பனாக விழுது அப்படின்னு. இதுதான் வந்து கேக்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நம்ம பேட்டர் வந்துடுச்சு அப்படின்னா தான் கேக் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். ஸோ இப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நான் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம இந்த கேக் டின்னை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு அழகாக கேக் கிடச்சிரும். ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேக் அழகாக ரெடி ஆயிரும். ஓவன் எதுவும் இல்லாமையே நம்ம கேக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணியாச்சு. ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கேக் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சான்னு ஒரு ஸ்டிக் போட்டு குத்தி பாருங்கள், இது எங்கேயும் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு கூல் டவுன் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேக் வந்துட்டு நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடரும் சுகரும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம கேக்குக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபினிஷும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி மேலே மட்டும்தான் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு சுற்றியும் நீங்கள் என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வீட்லேயே சூப்பர் சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ச்சியாக டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.